வணக்கம். ஆதவனின் இன்றைய நாளிதழ்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2019 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் நேற்றும் இன்றும் அதிகமாக பேசப்பட்ட சில விடயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டு தூதரகங்கள் முன்பாக காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பொது தொடர்பில் வெளிநாட்டு தூதரகங்கள் ஏற்பட்ட ஒரு பரபரப்பு நிலை காணப்பட்டது. அதற்கு பிறகு விசாரணைகள் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அங்கு ஆஸ்திரேலியாவில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான செய்திகள் அதிகமாக நேற்று இன்று பேசப்பட்டாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு மக்களுக்கு 1000 ரூபாய் பரிசாக பணப்பரிசு வழங்கியிருந்தது. இந்த பணம் என்பது வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கூட பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டன. அதோடு சேர்த்து பொருட்களும் சில வழங்கப்பட்டன. இது தொடர்பான சர்ச்சைகள் அதிகமாக இந்தியாவில் பேசப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் நாளை நாடாளுமன்றம் ஒரு அரசமைப்பு சபையாகவே கூட இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் நேற்றும் இன்றும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதான தொடர்பான கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை, சர்வதேச விசாரணைகள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது அரசாங்கம் என்ற தலைப்பில் தலைப்பிடப்பட்டு பிரதான செய்தி இவ்வாறு செல்கிறது. விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்தத்தில் கொத்தனை குண்டுகளும் ரசாயன ஆயுதங்களும் பாவித்ததாக தமிழர் தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. அவ்வாறு பாவித்ததாக ஆதாரங்களும் இல்லை. சர்வதேச விசாரணையின் மூலம் அதனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதனூடாக தற்போதும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது, அதற்கான ஆதாரங்களும் தங்களிடம் இருக்கிறது என்று தமிழர் தரப்பு முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டினை நிராகரிக்கின்ற வகையிலே தற்போது அரசாங்கம் செயல்படுகிறது. இது எப்படியோ, அதாவது அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த அரசாங்கமாக இருக்கலாம், தற்போதைய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது கடந்த கால அரசாங்கங்களாக இருக்கலாம், அந்த அரசாங்கங்களுடைய நடவடிக்கைகளை காப்பாற்றுகின்றதாகவே தென்னிலங்கையினுடைய அரசியல் நகர்வு இருக்கும். காரணம், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை திருப்திப்படுத்த வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளை காப்பாற்றி அவர்களுக்கான நடவடிக்கைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அது எந்த அரசாங்கமாக நாட்டை ஆட்சி இருந்தாலும் அதுதான் அவர்களுடைய பொதுவான அவர்களுடைய செயற்பாடாக இருக்கும். அந்த நிலையிலேயே தான் இப்படி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு எதிர்கட்சியாக செயற்பட்டாலும், ஆனாலும் அந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அரசாங்கம் செய்த எந்த ஒரு குற்றத்தையும், அதாவது தமிழ் தரப்புக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு பாதகமான விடயங்களுக்கும் தலையாட்டுவார்கள் அல்லது அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தான் இந்த அரசாங்கமும் ஒரு நியாயப்படுத்துகின்ற வகையில் இவ்வாறான எந்த ஒரு யுத்தத்து குற்றம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு தாக்கமும் ஏற்படுத்தவில்லை என்ற இந்த அரசாங்கமும் அதே கருத்தை தான் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை வைத்ததாகவே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த அந்த ரசாயன சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போதே அவர் இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த கருத்தை ஒட்டியதாகவே நாங்கள் அதற்கு ஒட்டியதாகவே சில விடயங்கள் செய்திகள் வெளியாக இருக்கு. அந்த செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி ஜெனீவாவில் இலங்கை குறித்த விவாதம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் மார்ச் 20ஆம் தேதி இலங்கை குறித்த விவாதம் நடைபெற உள்ளது என்றும் அதில் 3 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் போது இந்த அறிக்கைகள் மீது 2 விவாதங்கள் முன்னெடுக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த அமர்வில் ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எது எப்படியோ, இலங்கை கடந்த காலங்களில் ஐநா ஐநா மனித உரிமைகள் பேரவைகள் இலங்கையினுடைய அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட விடயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இந்த வருடம் எழுப்பப்படலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு எவ்வாறு இலங்கை அரசாங்கம் தரப்பில் பதிலளிக்க போகின்றார்கள்? அதே நேரத்தில் இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரில்
வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான ஒரு குழுவினர் அங்கு சென்றார்கள். அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் ஒரு விசேடமான உரை ஒன்றையும் ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உரையின் போது எவ்வாறான விடயங்களை அவர் முன்வைக்கப் போகிறார் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. காரணம், தற்போதைய அரசாங்கம் கூட, நான் ஏற்கனவே கூறியது போன்று, தற்போதைய அரசாங்கம் கூட கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை, அதாவது தமிழ் மக்களுக்கு இழைத்த அநீதிகளை மறைப்பதாகவே இந்த அரசாங்கமும் செயற்படும் என்றதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த அடிப்படையிலேயே இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்து பார்க்க வேண்டும். சரி, அந்த செய்தி அவ்வாறு இருக்கு. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. சர்வதேச விசாரணையில் உறுதிப்படுத்தி காட்டுங்கள், சபையில் கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்தத்தில் ரசாயன குண்டுகள் பொதுமக்கள் மீது பயன்படுத்தப்பட்டமைக்கான சகல ஆதாரங்களும் உள்ளன. அரசாங்கம் ரசாயன குண்டுகளை பயன்படுத்தவில்லை என்றால் அதனை சர்வதேச விசாரணையில் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி சொல்லுகிறது. அவர் சொல்லுகின்ற விடயம், நான் ஏற்கனவே கூறியது போன்று, அந்த ரசாயன தாக்குதல் மேற்கொண்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ரசாயன தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சோதனை செய்து பார்க்கின்ற போது அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்காக சர்வதேசத்தினுடைய விசாரணையை செய்தால் உண்மையிலேயே ரசாயன குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா என்ற விடயத்தினை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா என்ற விடயத்தினை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் நேற்று சபையில் கூறியிருந்தார். அந்த கருத்தை ஒட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்க. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். நிபுணர் குழுவின் அறிக்கையை அரசியலமைப்பு சபை கூட்டத்தில் நாளை சமர்ப்பிக்க உள்ள பிரதமர் என்று அந்த செய்தி இருக்கிறது. பிரதானமாக தலைப்பிட்டு தொடர்ந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் தீர்மானிக்கப்படும் என்றும் அந்த தலைப்பு தொடர்ந்து செல்ல உள்பக்க செய்தியாக இவ்வாறு இருக்கிறது. புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான அரசியல் அமைப்பு சபை நாளை காலை 10 மணிக்கு கூட உள்ளது. இதன் போது புதிய அரசியலமைப்பு குறித்த நிபுணர் குழுவின் அறிக்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியலமைப்பு சபையில் முன்வைக்கப்பட உள்ளதுடன் கட்சி தலைவர்கள் மாத்திரம் உரையாற்ற இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது உள்பக்கத்தில். குறிப்பாக நாளைய தினம் கூட இருக்கிற நாடாளுமன்றம் என்பது அரசியலமைப்பு சபையாகவே நாளைய தினம் கூட இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நாளைய தினம் விசேடமாக கட்சி தலைவர்களுக்கு மாத்திரம் விவாதம், அதாவது உரையாற்றுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் அடிப்படையில் நாளைய தினம் அவர்களுடைய உரை அமையும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் நாளைய தினம் எது எப்படியோ அது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை மாத்திரமே நாளைய தினம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான அதற்கு பிறகு விவாதங்கள் நடத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. அரசியலமைப்பு தயாரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அறிக்கை அதனை தொடர்ந்து வரப்போகிறது அந்த அரசியலமைப்பு. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பேச வேண்டும். இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். புதிய அரசியலமைப்பானது நாட்டிற்கு எதிரான அச்சுறுத்தல், சவால்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் மஹிந்த என்ற அந்த தலைப்போடு அந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. பொருளாதார நெருக்கடி, அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தடைகள் மற்றும் நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு, இவை அனைத்தும் நாட்டிற்கு எதிரான அச்சுறுத்தலாகும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எது எப்படியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் அவர்களில் 90% இருக்கிறது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும் என்று. காரணம், இலங்கையை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் மத்தியில், அதாவது பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் பேரினவாத கருத்துக்களை பரப்பி மக்களிடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது. காரணம், தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொண்டு 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு ஜனாதிபதி உருவாக வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இதுவரை இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து ஒருவரை ஜனாதிபதியாக வர முடியும். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற போது அந்த நிறைவேற்று அதிகாரம் தங்களிடம் இருக்கின்ற போது அதனை பயன்படுத்தி நாட்டில் தங்களுடைய ஆட்சியை கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய 90% கருத்து அந்த சர்வாதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் 90% கருத்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். எனவே இந்த அரசியலமைப்பு சபையும் அவ்வாறு தான் இருக்க போகிறது என்ற கருத்தை தான் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் விசேடமாக வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்திருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தி இருக்க. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அரசியலமைப்பை மீறியவர்களை தண்டிக்க அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு உள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு சபையில் ஜேவிபி எம்பி என்ற தலைப்பில் அந்த செய்தி தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. அரசியலமைப்பை தெரியாத ஜனாதிபதி இனியும் அந்த அதிகாரத்தில் இருக்க
வேண்டுமா என்பதை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பி உள்ளது எனில் அதனை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஜனாதிபதியை பதவியிலிருந்து தூக்க வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கொண்டு வந்து ஜனாதிபதியை நீக்க வேண்டும், அல்லது ஒரு புதிய ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி, புதிதாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்குமா, அதற்கான முதுகெலும்பு இருக்கிறதா என்று ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிஸ் இந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். அதை ஒட்டியதாக இந்த செய்தி இருக்கு. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. மங்கள மஹிந்த வாக்குவாதம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஐடிஎன் என்று சொல்லப்படக்கூடிய சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு விளம்பரம் செய்ததற்காக மஹிந்த மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. 101 பில்லியன் என்று நினைக்கின்றேன், அந்த அளவு பணம் அவர் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலேயே அது அவர் செலுத்தவில்லை என்றும் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி நேற்றைய தினம் மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அதற்கு எதிராகவே இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. அது தொடர்பான கட்டமிடப்பட்ட செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கு. இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குழு பத்திரிகையோட பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், இறுதிப் போரில் ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்படாவிடின் சர்வதேச விசாரணைக்கு அரசு ஏன் அஞ்சுகிறது, ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே விரிவாக பேசியிருந்த இந்த விடயம் தொடர்பாக அந்த விடயத்தை ஒட்டியதாக பிரதான செய்தி இருக்கு. அதாவது வன்னி இறுதிப் போரின் போது அரசாங்கம் கொத்தனை குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த என்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கமும் நிராகரித்திருந்தாலும் அந்த விடயத்தில் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள், அதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் சர்வதேச விசாரணை ஊடாக அவர்கள் நிரூபித்து காட்டலாம் என்ற விடயத்தினை ஸ்ரீதரன் நம்பி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பியிருந்தார். அந்த விடயத்தை ஒட்டியதாக பிரதான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அமைந்திருக்க கட்டமிடப்பட்ட செய்தியில் பார்க்கலாம். மண்டைதீவு கிணறுகளில் 120 இளைஞர்களின் எலும்புக்கூடுகள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீதரன் நம்பி மற்றும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணம் மண்டைதீவில் உள்ள 2 கிணறுகளில் 120 இளைஞர்களுடைய எலும்புக்கூடுகள் இருப்பதாகவும், இது தொடர்பான அந்த கிணற்றை கான்கிரீட் போட்டு மூடி இருப்பதாகவும், எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார் நேற்றைய அந்த நாடாளுமன்றத்தினுடைய ரசாயன சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு, அதாவது சமவாயகம் என்று சொல்லப்படக்கூடிய சமவாயக திருத்தம் ரசாயன ஆயுத சமவாயக திருத்தம் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றி இருந்த போது அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கு. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தமிழ் டயஸ்போராக்கள் வழங்கும் 200 கோடி ரூபாய் விமல் வீரவன்ச கூறுகிறார் என்று அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெறுவதற்காக பெற்று ஜனாதிபதிக்கு எதிராக செயற்படுவதற்காக முன்னாள் ஜனாதிபதியினுடைய, அதாவது முன்னாள் ஜனாதிபதி என்று அவர் கூற வந்த விடயம் மஹிந்தவை குறிப்பிடவில்லை, ஆனால் அதற்கு முன்னிருந்த ஜனாதிபதி அப்படி என்று சொல்லி சொன்னால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை தான் அவர் கூறுகிறார். அவர் அதாவது டயஸ்போராக்கள் சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த அமைப்புகளுடைய உதவியை பெற்று 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெறுவதற்காக, அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்காக அந்த பணத்தினை 200 கோடி ரூபாய் பணத்தினை பெற்று கட்சியில் இருக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை விலக்கி வாங்குவதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் அமெரிக்க உளவுப்படை என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. வாசுதேவ நாணயக்கார இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இலங்கையில் ஆங்கிலம் கற்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க சமாதான படையில் உளவுப்படையும் அடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது எப்படியோ அவருடைய குற்றச்சாட்டு அதுவாக இருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். வடக்கில் தமிழை போல் சிங்களத்திற்கும் முக்கியத்துவம் புதிய ஆளுநர் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. வடமாகாணத்தில் தமிழ் சிங்களம் என இரு மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் வடக்கில் உள்ள அனைத்து அரசு திணைக்களங்களிலும் இந்த இரு மொழிகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வடக்கின் புதிய ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் என்றும் நேற்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற விடயத்தினையும் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். வடக்குக்கும் தெற்குக்கும் தெற்கையும் இணைக்கும் ஒரு பாலமாக ஒரு இணைக்கக்கூடிய பாலத்தை உருவாக்கக்கூடிய அணிலாக செயற்படுவேன் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் சில விடயங்களை சுட்டி காட்டியிருந்தால் அது பொருத்தப்பாடாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற விடயம், நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாங்கள் செயற்பட்டால் அவர்களும் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவர்களும் தங்களுடன் இணைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் நாங்கள் சில விடயங்களை விட்டுக் கொடுப்பாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியாக விட்டுக் கொடுத்து
விட்டு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த செய்தியொட்டியதாக அந்த செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அரசு மஹிந்தவுடன் பேச வேண்டும், பேராசிரியர் திஸ்ஸ வித்தாரண வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய அரசியமைப்பு விடயம் அதே போன்று அரசியல் தமிழர்கள் அரசியல் தீர்வு விடயத்திலும் கூட தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்திலும் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் சிங்கள மக்களுடைய பெரும்பான்மையை பெற்றவர். அவருக்கு சிங்கள மக்களுடைய பலம் இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் அவருடைய ஆதரவை பெற்றால் மாத்திரமே புதிய அதாவது ஒரு அரசியல் தீர்வை காண முடியும், புதிய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் திஸ்ஸ வித்தாரண பேராசிரியர். அந்த கருத்தை அமைந்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. புதிய அரசமைப்பு உத்தேச வரைவு நாளை வருகிறது. அதனோடு இணைந்து 4 ஆவணங்களையும் முன்வைக்க வழிநடத்தல் குழு முடிவு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று புதிய அரசமைப்புக்கான உத்தேச வரைவு நிபுணர்களின் அறிக்கை நாளை நாடாளுமன்றத்தில், அதாவது அரசியலமைப்பு சபையாக நாளைய தினம் கூட இருக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து, எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. நான் ஏற்கனவே விரிவாக அந்த செய்தியை பேசியிருந்தேன். அதாவது இந்த நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய புதிய அரசமைப்பு என்பது முழுமையாக நாட்டை பிளவுபடுத்தக்கூடியது என்றும், அதே நேரத்தில் இது நாட்டின் பாதிப்பு, அரசியல் ரீதியாக பாதிப்பு, பொருளாதார ரீதியாக பாதிப்பு, எல்லா வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நேற்று மஹிந்த விசேடமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றிலேயே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், அரசமைப்பு பேரவை நாளை கூடுகிறது. தீர்வு யோசனைகள் குறித்து சகல ஆவணங்களும் 2 தொகுதிகளாக எம்பிக்களுக்கு சமர்ப்பிப்பு என்ற அந்த செய்தி காணப்படுது. நாளைய தினம் விசேடமாக கூடப்பட இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், அதாவது அரசமைப்பு சபையாக கூட இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாளைய தினம் அந்த அரசியலமைப்பு பேரவையால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட, அதாவது அரசியலமைப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக செல்ல, லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தியும் அதை ஒட்டியதாக காணப்படுகிறது. நவ விவஸ்தாவ விஷயபாத கமிட்டு வார்த்தாவ ஹெட்ட மெத்திசபே என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக புதிய அரசமைப்பு தொடர்பான அறிக்கை நாளைய தினம் அதாவது அரசியலமைப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த செய்தியொட்டியதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கார்பன் டேக்ஸ் ஃப்ரம் ஜனவரி 1 என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக புகை பரிசோதனை தொடர்பான அந்த வரி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுகிறது என்றும், அதே நேரத்தில் எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்காக இந்த வரி அறவிடப்படாது என்றும், ஹைபிரிட் போன்ற வாகனங்களுக்காகவும் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு மாத்திரமே இந்த கார்பன், அதாவது புகை பரிசோதனை தொடர்பான வரி அறவிடப்படும் என்ற வகையிலேயும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்று 52வது அகவியில் அமைச்சர் திகா என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் 52வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கு. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு இணைந்து தீர்மானம் எடுக்க வேண்டும், மலையக மக்கள் முன்னணி தலைவர் ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை உட்பட அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் குரல் கொடுப்பதற்கு பெருந்தோட்ட பகுதிகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஓர் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த அமைப்பின் ஊடாகவே இந்த மக்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயங்களை ஆராய வேண்டும். குறிப்பாக சம்பள பிரச்சனை தொடர்பில், அதாவது பெரும்பான்மை ஆதரவு இருக்கின்றவர்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்துவமாக இருந்தால், பரிசுக்கு பதில் பாதை போட்டிருக்கலாமே, உயர்நீதிமன்றம் தமிழக அரசிடம் கேள்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. பொங்கல் பரிசுக்கு பதில் நல்ல சாலை மருத்துவ வசதிகளை கொடுத்திருக்கலாமே என உயர்நீதிமன்றம் தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, உலர்ந்த திராட்சை, இலக்காய், 2 அடி நீளமுள்ள கரும்பு ஆகியவற்றை வழங்கியிருக்கிறது. அதோடு 1000 ரூபாய் பணமும் வழங்கியிருக்கிறது. எனவே இதற்கு பதிலாக
ஏதாவது நல்ல வீதிகளை புனரமைத்திருக்கலாம் அல்லது நல்ல ஒரு மருத்துவ வசதிகளை வழங்கியிருக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த விடயத்தை ஒட்டியதாக இந்த செய்தி இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருந்த போதிலும் இன்று வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பான விவாதம் ஒரு மாத கால தாமதத்தின் பின் மீள ஆரம்பம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிவது தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரெக்சிட் உடன்படிக்கை குறித்து அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று புதன்கிழமை விவாதத்தை மீள ஆரம்பித்துள்ளனர் என்றும் இதன் அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு பிறகுதான் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு விவாதம் நடத்தப்பட்டு இது சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அதற்கு பிறகு எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் கால அவகாசம் முடிய போகின்ற நிலையிலும் முடிவெடுக்காமல் இருக்கும் அரசாங்கம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பான விசாரணைகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பில் மீண்டும் ஒரு முறை அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே தற்போது இது தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன என்றும் தற்போது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் முடிய போகிற இந்த நிலையில் அரசாங்கம் எவ்வாறான முடிவெடுக்க போகிறது, இந்த விடயத்தில் அரசாங்கம் எந்த மாதிரியான போக்கை கொண்டிருக்கிறது, இந்த போக்கின் காரணமாக அரசாங்கம் தயார்படுத்துகின்ற விடயம் எவ்வாறு இருக்கிறது, அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவைகள் இலங்கை சார்பில் பேசப்போகின்ற விடயம் என்ன பேசப் போகிறார்கள், அவர்கள் இலங்கை தொடர்பில் முன்னெடுக்க இருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்ற விடயத்தினை எவ்வாறு பேசப் போகிறார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியரிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தேடியிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் அன்றாட நிகழ்வாகிவிட்ட வீதி விபத்துக்கள் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. வீதி விபத்துக்கள் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக எண்ண தோன்றும் அளவுக்கு தினந்தோறும் நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் இடம்பெறுகின்றன. பள்ளை பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை முச்சக்கர வாகனமும் ட்ரக் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பலியாகியுள்ளனர். வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ள போதும் உண்மையான தொகை வெளிப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. 2003 2013 இடைப்பட்ட 10 ஆண்டு கால பகுதியில் வீதி விபத்துக்களால் 1,87,000 அதிகமானோர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியதுடன் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்களும் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த விடயத்தில் அதாவது இந்த வீதி விபத்து என்பது ஒரு சாதாரண விடயமாகவும் அன்றாடம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு பகுதியில் விபத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவும் இதன் அடிப்படையில் சரியான ஒரு தொகையை கணிக்க முடியாத நிலை இருக்கிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இதற்கு எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை தடுப்பதற்கான எவ்வாறான வழிவகைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இன்றைய ஆசிரியரிடம் அந்த ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலேயே அடுத்து ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி சொல்லுகிறது. தாங்கள் இனி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்ற விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனக்கான பொது வேட்பாளர் அந்த வேட்பாளர் என்ற நிலையை யார் தருவார் என்கிற பார்க்கிற போது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அதை நிராகரித்து குப்பை தொட்டியில் போட்டது போன்றும் அதனை மஹிந்தவுக்கு எடுத்து சென்ற போன்றும் மஹிந்த தொடர்பான குறிப்பாக பொதுஜன பெரமுன அதனை எதிர்ப்பு என்பதையும் கடந்து அது தொடர்பான சிந்தித்து வருகின்றார்கள் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு போகணும். தொடர்ந்து எங்களுடைய காலை நேர செய்தி அறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள www.aadhavannews.com என்ற இணையதளத்தையும் பார்வையிடுங்கள் என்ற அந்த ஞாபகப்படுத்தலோடும் மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை நண்பர்களது வணக்கங்களோடு